ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போலேருந்து செக்டார் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து செக்டார் வந்து எப்படி செக்டாரை வந்து பிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரெண்ட் லைனில் தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரெண்ட் லைனில் வந்து செக்டார் அனாலிசிஸ்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டு செக்டாரை கிளிக் பண்ணிக்கிட்டு அவங்களோட செக்டார் ஸ்கோர் அதை நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுடைய ரூல் பிரகாரம் எபோவ் 55க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறமா வந்து அந்த 50 ஒட்டி இருக்கக்கூடியதெல்லாம் கன்சிடரேஷன் செட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செக்டார் வந்து மெட்டல் அண்ட் மைனிங் வந்து பார்த்தோம்னா 56.5ன்னு செக்டார் ஸ்கோர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கிறோம். அதை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதில் வரக்கூடிய ஒவ்வொரு அனாலிசிஸையும் நம்ம வந்து பவர் பாயிண்டில் நம்ம போட்டிருக்கிறோம். பவர் பாயிண்ட்லேருந்து நம்ம அதை எடுத்து பார்க்குறோம். இப்போ மெட்டல் அண்ட் மைனிங் செக்டாரை நம்ம வந்து அதோட டேட்டாவை அக்சஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து மொத்தம் 214 இருக்குது. 214 நம்மளால் பார்க்க முடியாது, ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும் ஏதாவது ஒரு மெத்தடில். நான் எப்படி ஃபில்டர் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இதில் செக்டார் ஸ்கோர் வந்து 56.5 இருக்குது. இப்போ வரைக்கும் அதோட ரேங்க் வந்து 31 செக்டாரில் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போ இதோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇ ரேஷியோ 18 இருக்குது. பிஇயோட க்ரோத் வந்து 1.47 இருக்குது. பிபி 5.63 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇ 25 கீழே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. செக்டார் ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு, 56.5 இருக்குது. ஸோ இப்போ அது மூமெண்டம் பிக்கப் ஆகி வருதுன்னு அர்த்தமாகுது. தென் சப்சிக்வெண்ட்டாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23.7 இருக்குது. இதுவும் ஹையாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 23 இருக்குது. அதுவும் ஹையாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசெட் 10% இருக்குது. அதுவும் நல்லா ஹையாக தான் இருக்குது. டிவிடெண்ட் வந்து 2.93 கொடுக்குறாங்க, கிடைச்சிருக்கு. பர்சன்டேஜ் தான் எல்லாமே. தென் நெட் ப்ராஃபிட் க்ரோத் ஃபார் இயர் ஆன் இயர் ஏற்கனவே நடந்தது. இப்போ நமக்கு வந்து இப்போ கடைசி ஆனுவலாக நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2024ஓட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் அது வந்து -2.54ன்னு வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் க்ரோத் குவார்டர்லியில் வரும்போது 1.50 க்ரோத் ஆயிருக்கு. அதே மாதிரி அதாவது குவார்டர்லியில் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம கடைசியாக தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு. தென் நெட் ப்ராஃபிட் க்ரோத் Q2Q கம்பேர் பண்ணும்போது 10.44 வந்திருக்கு. ஸோ ஆனுவலைஸ்டாக மைனஸில் வந்தது. இது வந்து குவார்டர்லி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக வந்து Q2Q கம்பேர் பண்ணும்போது நல்லா தூக்கி இருக்கு, நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கலாம். அப்போ மைனஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வர்றதுனால இந்த செக்டார் கொஞ்சம் பிக்கப் ஆகி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தென் ரெவென்யூ க்ரோத் குவார்டர்லி ரெவென்யூ க்ரோத் இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 5.5 இருக்கு. சாரி 5 இருக்கு. ரெவென்யூ க்ரோத் Q2Q 4.55 ரெவென்யூ க்ரோத் தான். ரெவென்யூ க்ரோத் ஆனுவல்னா பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் இருந்தது தான் இப்போ வந்து 5 அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்துருக்கு. இப்போ ஆவரேஜ் ரெவென்யூ க்ரோத் வந்து குவார்டர்லி இயர் ஆன் இயர் க்ரோத்துனாக்கா 5.5 இருக்கு. ஸோ இப்போ 0.74ன்னு இருந்தது 5.5ங்கிற அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ 10 இயர் சேஞ்சஸ், ப்ரைஸ் சேஞ்சஸில் 10 இயர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 10 இயர்ஸுக்கு 10 இயர் சேஞ்ச் வந்து 627%. 5 இயர்ஸ் சேஞ்சுக்கு 629%. 3 இயர்ஸ் சேஞ்சுக்கு அப்படியே 93%, குறைஞ்சு போச்சு. 600%லேருந்து அப்படியே குறைஞ்சு போயிட்டு 2 இயர்ஸ் சேஞ்சும் 91ன்னு ஃப்ளாட் ஆயிட்டு 1 இயர் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 28ங்கிற லெவலில் அப்படியே பாதிக்கு மேலே குறைஞ்சு போச்சு. அதனால தான் இந்த 1 இயரை கீழே அடிச்சு இறக்கி ஃப்ளக்சுவேஷன்ஸ்குள்ளே வந்துருச்சு. சரி, அதோட மாத்திரம் இல்லாமல் ஹாஃப் இயர்லி நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸில் வந்துருச்சு. குவார்டர்லி சேஞ்சுன்னு மாத்திரம் பார்க்கும்போது இப்போ தான் பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆகுது. மந்த்லி சேஞ்சுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே மந்த்லியில் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டா வீக்லி வந்து அப்படியே குறையுது. ப்ரைஸ் சேஞ்ச் வந்து மந்தோட இது பிரகாரம் ஏறிட்டு இந்த வீக் வந்து இப்போ நம்ம இருக்கிறோம்னா இந்த வீக் வந்து போன வீக் குறைஞ்சிருக்கு. டே சேஞ்ச் வந்து கம்மியாக குறைஞ்சிருக்கு. டே சேஞ்சுங்கிறது இப்போ இன்னைக்கு எடுக்கிறோம்னா இன்னைக்கு உண்டான டேட்டு தான். அதனால நம்ம வெயிட் வந்து குவார்டர்லி வரைக்கும் நம்ம கொடுத்தா போதும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இல்லாட்டி ஆஃப் இயர்லி வரைக்கும் கொடுத்தா போதும். அதனால தான் ஆஃப் இயர்லி கிட்டக்க வர்ற வரைக்கும் அது வந்து கொஞ்சம் டவுனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து குவார்டர்லியில் வந்து தேர்ட் குவார்ட்டருடைய குவார்டர்லி ரிசல்ட் மாத்திரம் நல்லா வர ஆரம்பிச்ச உடனே அப்படியே நமக்கு வந்து பிக்கப் ஆகி மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம்
பிக்கப் ஆகி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த செக்டாருக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஆனால் செக்டார் அனாலிசிஸுடைய ரிஸ்கையும் சேர்த்து நம்ம பார்க்குறோம். அந்த ரிஸ்க்ல பார்க்கும்போது நம்ம இது வரும் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது ரிஸ்க் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த ரிஸ்க் என்விரான்மெண்டல் கண்டிஷன்னால ஏதாவது ஒரு காரணத்தினால அது நமக்கு வந்து அடைய முடியாமல் போச்சுன்னா அந்த ரிஸ்கையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த செக்டார்ல வந்து மொத்தம் வந்து 7 கம்பெனிஸ் இருக்கு. நமக்கு வந்து அலுமினியம் வந்து 7 கம்பெனியா 6 கம்பெனி இருக்கு. 6 இண்டஸ்ட்ரி இருக்கு. 6 இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. அலுமினியம் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ், கோல் அண்ட் மைனிங், காப்பர், அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட், அயன் அண்ட் ஸ்டீல், இன்ட்ரீம் ப்ராடக்ட்ஸ், அதர் நான் ஃபெரோசஸ் ப்ராடக்ட். இது வந்து நமக்கு 6 இருக்கு. இப்போ இந்த 6தோடைய பெர்ஃபார்மன்ஸஸ்ல எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ இந்த 6 தாங்கிறதுனால எனக்கு ஒரே பவர் பாயிண்ட் பேஜ்ல வந்துருச்சு. இப்போ அலுமினியத்தில் வந்து பார்த்தோம்னா பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கு. ஓகே, இது நமக்கு வந்து ஸ்க்ரீன் அவுட்ல இது ஆயிரும். பிபி ரேஷியோ அதுவும் கம்மியாக இருக்கு, ஸ்க்ரீன் அவுட்ல ஆயிரும். ரிட்டர்னும் வந்து நல்லா எடுக்கிறாங்க, ஸ்க்ரீன் அவுட்ல ஆயிரும். ஸோ இப்போ இந்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் கோல் அண்ட் மைனிங்கும் வந்து பார்த்தோம்னா பிஇ வந்து லெஸ் தென் 25 தான் இருக்கு. அதுவும் நல்லா ஸ்கோப்ல இருக்கு. அதுவும் 3% growth வேற, growth ரேஷியோ 3% வேற இருக்கு. தென் பிபி வந்து 4 இருக்கு. தென் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு. இப்போ அதில் அலுமினியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12, இதில் பார்த்தோம்னா 38 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. ஆனால் அது ஆனுவல் தான் இண்டஸ்ட்ரியோட ஆனுவல் தான். பட் நம்ம ஏதாவது ஒரு மெத்தட்ல ஸ்கிரீன் அவுட் பண்ணித்தானே ஆகணும். தென் காப்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க காப்பருக்கு வந்து குளோபல் லெவல்ல டிமாண்டு கூட, அதனால காப்பரோட பிஇ ரேஷியோ கூட போனாலும் கொஞ்சமா கரெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறமா திருப்பி என்ட்ரி எடுத்துக்கலாம் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு காப்பரோட இது வந்து பயங்கர டிமாண்டு கூட தான் இருக்கு. 52 இருக்கு. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், அந்த கம்பெனிஸ் நமக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துட்டு இண்டிவிஜுவல் கம்பெனியை பேஸ் பண்ணி நம்ம இதை எடுத்தோம்னா நல்லது தான். அது growthம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.63 நம்ம கோல் அண்ட் மைனிங்கை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. பிபி ரேஷியோ வந்து அதுவும் கூட தான் இருக்கு. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்குள்ள போயிடுச்சு. காப்பர்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்குள்ள இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா 13 இருக்கு. அதுல கோல் அண்ட் மைனிங்ல 38 இருக்கு. அதே மாதிரி தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இதுல 16 இருக்கு, அதுல 38 இருக்கு. தென் இப்போ வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்தோம்னா கோல் அண்ட் மைனிங்ல தான் கூட இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மூணுத்துலையும் பார்த்தோம்னா கோல் அண்ட் மைனிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது அலுமினியம். இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா காப்பரை 3வது வைக்கிறோம். காரணம் வந்து இது பிஇ ரேஷியோ ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. அதுக்கு ஏற்ற அளவுக்கு உண்டான ரிட்டர்ன் நார்மலைஸ் ஆயிருக்கு. பட் குளோபல் டிமாண்ட் காப்பருக்கு தான் கூட. என்விரான்மெண்ட்டையும் பார்க்குறோம், இந்த சைடு பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்குறோம். சரி, அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுத்தையும் சேர்த்தே பார்த்துடலாம். இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கு. பிஇ பார்த்தோம்னா 22, இதுலையும் 22. இது வந்து growth வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது 66, இது 58, அது 0.66, இது 58. ஸோ growth அயன் அண்ட் ஸ்டீலோட இதுக்கு growth கம்மியாக இப்போ வரைக்கும் இருக்கு. பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் ரீஜன் தான். 5க்கு மேலே தான் செக்டார் இண்டஸ்ட்ரிங்கும் போது 5க்கு மேலே வரத்தான் வாயும். அதே சமயத்தில் அயன் அண்ட் ஸ்டீல் இன்ட்ரீம் ப்ராடக்ட்ஸில் லோவாக தான் இருக்கு. தென் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா நார்மலைஸ்டாக இருக்கு. நார்மலைஸ்டு ரிட்டர்னாக தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஈக்விட்டி எல்லாத்துலேயுமே நார்மலைஸ்டு ரிட்டர்னாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் 5 கம்பெனியில் பார்த்தோம்னா கோல் அண்ட் மைனிங் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ரெண்டாவது அலுமினியம் எடுக்கிறோம், மூணாவது அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட், நாலாவது காப்பர், 5வது அதர் ஃபெரோசஸ் மெட்டல்ஸ். அது சம்பந்தமா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்ல என்ன இருக்குன்னா 9 கம்பெனி தான் இருக்கு. 9 கம்பெனிங்கும் போது நமக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் ஃபெரோசஸ் மெட்டல்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 6வது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல் அண்ட் மைனிங் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து அலுமினியம் ப்ராடக்ட்டுக்கு தான் கொஞ்சம் ஸ்கோப் கூட இருக்கு. அதாவது நம்ம பிஇ ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னாக்க அலுமினியத்துக்கு தான் 2வது ப்ரிஃபரன்ஸு, 3வது ப்ரிஃபரன்ஸு ஸ்டீலுக்கு, 4வது ப்ரிஃபரன்ஸு அயன், 3வது ப்ரிஃபரன்ஸ் அயன் அண்ட் ஸ்டீல், 4வது ப்ரிஃபரன்ஸ் காப்பர். பட் இதுல எல்லாத்துலேயுமே பிஇ கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது வந்து இண்டஸ்ட்ரிங் போது பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5ன்னு நம்ம வைக்க முடியாது, கொஞ்சம் கூடவே தான் வைக்கலாம். பட் அந்த ஆஸ்பெக்ட்லையும் இது நமக்கு
இதாக தான் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து கோல் அண்ட் மைனிங். எதுக்கு வந்து ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும்? இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ போடணும் அப்படின்னு நினச்சோம்னாக்க, இப்போ ஒரு ₹1,00,000 வச்சிருக்கிறோம்னாக்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கோல் அண்ட் மைனிங்னு போட்டிருக்கிறோம். இதில் எவ்வளோ % இதுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அதை நம்ம வந்து நம்மள தான் நம்ம குத்து மதிப்பாக இங்கே போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி இத்தனை இருக்கே, இத்தனை ரேஷியோவில் ஏதாவது ஒரு % வெயிட்டேஜை கால்குலேட் பண்ணி நம்ம போட்டுட்டு, சரிப்பா இதுக்கு ஒரு 60% இதுக்கு ஒதுக்குறேன், இல்லாட்டி இதுக்கு 40% ஒதுக்குறேன், இதுக்கு வந்து ஒரு 20% ஒதுக்குறேன், இதுக்கு ஒரு 20%, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 20%ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெர்சன்டேஜில் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, வித்தின் தட் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்தந்த கம்பெனிஸ்குள்ள நம்ம போடலாம். ஆனால் நான் வந்து வித்தின் தட் கோல் அண்ட் மைனிங்னு தனித்தனியாக நான் வந்து ஃபில்டர் பண்ணலை. அது தேவைப்பட்டவங்க பண்ணிக்கலாம் எங்கே வருதுங்கிறத பார்த்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து செக்டார்லேருந்து நம்ம வந்து எந்த இண்டஸ்ட்ரிங்கிறத நம்மளே நம்ம ரேங்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதோட சேஞ்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு இங்க மேல நம்ம வந்து இங்க இந்த இதுல வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரியே தான் இங்க பிரைஸ் சேஞ்சஸும் வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபண்டமெண்டல்ஸ்ல இப்போதான் வந்து நமக்கு வந்து அதோடைய பாயிண்ட் அதாவது இம்பார்ட்டன்ட் கூடி இருக்கு. பட் பிரைஸ் சேஞ்ச் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா அவ்வளவு தூரம் வந்து சான்சஸ் இருக்காது. பட் இங்க பிரைஸ் சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அயர்ன் அண்ட் ஸ்டீல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏகப்பட்டதை தூக்கி உள்ள போட்டாங்க. சரி, இவ்வளோ பிரைஸ் சேஞ்சஸ் வந்திருக்கே, அப்போ இது ஃபண்டமெண்டல் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஃபண்டமெண்டலுக்கு இன்னும் சப்சிக்வெண்டா ஸ்கோப்புக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய இங்கே புரிதலாகவும் இருக்கு. தென் சப்சிக்வெண்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கோல் அண்ட் மைனிங்ல வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இங்க ரிட்டர்ன் வந்து அங்க ஜாஸ்தியா இருந்து கன்சிடர் பண்ணோம். இங்க இது வரைக்கும் இங்க வந்து சேஞ்சஸ் வந்து பெரிய லெவல்ல மார்க்கபிளா இல்லை. அதனால கோல் அண்ட் மைனிங்கை வந்து எகைன் திருப்பி நம்ம இங்க யோசிக்கிறோம். பட் சேஞ்சஸ்ங்கிறதுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் நமக்கு பார்த்தோன்னா எங்க வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கோ அங்க கொண்டு போய் பிரைஸை ஏத்திக்கிட்டே இருப்பாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கோலன் இந்த செக்டாரே மைனிங் அண்ட் மெட்டல் செக்டாரே நமக்கு வந்து ஸ்கோப்புக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து அதே ரேங்க்ல நம்ம அப்ளை பண்றோம். என்ன ரேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோல் அண்ட் மைனிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோம், அலுமினியம் 2வது எடுத்தோம். அலுமினியத்தை காட்டிலும் நம்ம வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். அலுமினியமா அயர்ன் அண்ட் ஸ்டீலானா அயர்ன் அண்ட் ஸ்டீலை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம், 2வது அலுமினியம் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இப்போ இங்கே கோல் அண்ட் மைனிங், அலுமினியம், இது கோல் அண்ட் மைனிங், அயர்ன் அண்ட் ஸ்டீல், தென் அலுமினியம் 3 எடுத்துட்டோம். 4வது வந்து பார்த்தோம்னாக்க காப்பர் எடுத்துட்டு, 5வதா நம்ம வந்து நான் ஃபெரோசஸ்ன்னு எடுக்கிறோம். இப்போ 6க்கு 5 தானே வந்திருக்குன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து 2 அப்படின்னு மொத்தமாகவே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அதே ரேங்கிங்கை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போ நமக்கு ரேங்கிங்கை ரீகால் பண்ணோம்னா, கோல் அண்ட் மைனிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட, 2வது வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல், அங்கே வந்து செகண்ட் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் வெயிட்டேஜ் கூட அதுக்கு உண்டான வெயிட்டேஜ் கொடுக்குறோம். 2வது ரேங்கிங்க்கு உண்டான வெயிட்டேஜ். 3வது ரேங்கிங்கில் அலுமினியம் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட் 3வது ரேங்கிங். 4வது காப்பர், 5வது நான் ஃபெரோசஸ் மெட்டல். நான் ஃபெரோசஸ் மெட்டல் இண்டிவிஜுவல் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டலாகவே டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்வை. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து இதை பேஸ் பண்ணி பிஏ இதெல்லாம் பேஸ் பண்ணி, அதே மாதிரி சேஞ்சஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணேன். ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு இப்போ 24 கம்பெனி கிடைச்சிருக்கு. எல்லாமே கலந்து தான் கிடைக்கும். அதில் நம்ம வந்து தனித்தனியாக நான் பிரிக்கல. ஏன்னா இண்டஸ்ட்ரி வைஸ் நான் போகல, மொத்தமாக மெட்டல் அண்டு மைனிங்னு செக்டார் வைஸ் தான் நான் போயிருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆனது வெல்ஸ்பன், இதுதான் ஹை ஸ்கோர் இருக்கு. அதுக்கப்புறம் கோல் இந்தியா, அப்புறம் MOIL, அதுக்கு நேஷனல் அலுமினியம். இதெல்லாம் பாருங்க, நம்ம அங்கே ரேங்க் என்ன பண்ணினோமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு எல்லாமே உள்ள வந்துடுது. அதுக்கப்புறம் நேஷனல் அலுமினியம் வந்துடுது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா சீம்லெஸ், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் அந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கோர் பிரகாரம் அலைன் ஆயிருக்கு. அதுதான். ஆனால் நம்ம வந்து எதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் சப்சிக்வெண்ட்டாக எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங், உஷா மார்டின், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், கோதாவரி பவர், வீனஸ் பைப்ஸ், சூரிய ரோஷினி, ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ், மேன் இண்டஸ்ட்ரீஸ், செயில், NMDC, ஜிண்டால் ஸ்டீல் பவர், ஷியாம் மெட்டாலிக்ஸ், பென்னர் இண்டஸ்ட்ரீஸ், JTL இண்டஸ்ட்ரீஸ், குஜராத் மினரல்ஸ், ஹைடெக் பைப்ஸ், க்ளோஷ்கர், ஃபெரஸ்,
வேதாந்தா. வேதாந்தாக்கு வந்து நமக்கு காப்பர் அண்ட் அலுமினியம் இருக்கிறது. வேதாந்தா, ஹிண்டல்கோ, காப்பர் அண்ட் அலுமினியம் அவங்கலாம் நம்மள பொறுத்தவரைக்கும் 2வது செக்டார் அவங்களுக்குள்ள வருவாங்க. இங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியை பேஸ் பண்ணி அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ்ல அது ஒரு ரேங்கிங் எடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 31 கம்பெனிக்கு மேலேயே ஸ்கிரீன் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா திருப்பி நான் ஒரு ஃபில்டர் மெக்கானிக்ஸை கொஞ்சம் டைட் பண்ணி 24 அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கு. இது நமக்கு ஃபில்டர் வந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய கம்பெனிஸ் நம்மளுடைய ஃபில்டரை தாண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் கூட இருக்கலாம். அது இண்டிவிஜுவலாக நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இது நம்ம பார்த்த வரைக்கும் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.